வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே பிதாவாகிய தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் இந்த காலையிலே அடியேன் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். சற்று முன்பு மத்திய 20ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல் 19 வரை நாம் வாசி கேட்டிருக்கின்றோம். பாருங்க, அந்த வேத வாக்கியங்களில் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக தனக்கு என்ன நேரிட போகிறது என்பதை குறித்து அப்போஸ்தலர்களிடத்தில் பேசுகின்றார். இந்த நாளிலே நாம் இந்த காரியங்களை குறித்து தான் படிக்கவிருக்கின்றோம். பாருங்க, சிலுவைக்கு போவதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவுக்கு 5 விசாரணைகள் இருந்தது. அந்த ஒவ்வொரு விசாரணையிலும் அவருக்கு வித்தியாசப்பட்ட பாடுகள் இருந்தது என்பதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளவிருக்கின்றோம். வசனம் 17 - 19 நான் மீண்டுமாக வாசிக்கின்றேன். இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் ஒரு ஜாதி இடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே ஒரு உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். கவனிங்க, வசனம் 17 இயேசு இங்கே தம்முடைய சீஷரோடு கூட எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கின்றார். இப்போ போகிற வழியிலே 12 அப்போஸ்தலர்களை மாத்திரம் அவர் தனியாக அழைக்கின்றார். 18, 19 அவங்களையே தனியாக அவர் அழைத்தார். ஏனென்றால் எருசலேமுக்கு போன பிற்பாடு தனக்கு என்ன சம்பவிக்க போகும் என்பதை குறித்து அவங்களிடத்துல அவர் பேசுவதற்காக தான் அழைத்திருக்கிறார். அந்த காரியங்களை குறித்து வசனம் 18 அவங்ககிட்ட பேசுறார் அவர். அவனிங்க, மனுஷகுமாரன் பிரதான ஆசாரிய இடத்திலும் வேதபாரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பாங்க, அவரை பரியாசம் பண்ணுவாங்க, வாரினால் அடிப்பாங்க, சிலுவையில் அறையும்படி புறஜாதியத்தில் ஒப்பு கொடுப்பாங்க. பாருங்க, இந்த காரியங்களை எருசலேமுக்கு போன பிற்பாடு எனக்கு சம்பவிக்கும்னு சொல்றாரு அவங்ககிட்ட. 19ஆம் வசனத்தில் அவருடைய எல்லா பாடுகளுக்கு பிற்பாடு, அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்றார். பாருங்க, தனக்கு என்னவெல்லாம் சம்பவிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அவர் அறிந்திருந்தாரா? எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாலேயே அப்போஸ்தலர் இடத்துல அதை சொல்றாரு அவர். இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு சம்பவிக்கும், அங்கே போன பிற்பாடு நான் இப்படி ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை பிரதான ஆசாரியர் இப்படி ஒப்பு கொடுப்பாங்க. கவனிங்க, இந்த காரியங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் கேட்டபோது 3 வருஷம் இயேசு அவங்களோடு இருந்தார். ஒருவேளை இவருக்கு இந்த காரியங்கள்லாம் சம்பவிக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேளை துக்கப்பட்டிருப்பாங்க, ஒருவேளை சில சோர்வுகள் இருந்திருக்க கூடும். இயேசுவும் அவர்களைப் போல நம்மை போல மாம்சத்தில் தான் இருந்தார். இயேசுவும் அப்போஸ்தலர்களைப் போல நம்மை போல எவ்விதத்திலும் சகோதரருக்கு ஒப்பாக தான் இருந்தார். அப்போ அப்போஸ்தலர்கள் துக்கம் அடைந்தது போல அவரே துக்கப்படல. பாருங்க, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டும் அப்படிங்கிறது பிதாவின் சித்தம்ன்றதை அவர் அறிந்திருந்தார். அப்போ தனக்கு விதமாக எல்லா காரியங்களும் வந்து நேரிடணும் அப்படிங்கிறது தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை அவர் அறிந்திருந்தார். அப்போ தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டவைகள் நடந்தாகணும், அதற்காக தான் இவ்விதமாக பாடுபடணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் முழுமையாக அறிந்திருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மனதில் இருந்த அந்த தீர்மானம் என்னன்றது நமக்கு புரியுது இல்லையா? பாருங்க, இன்றைக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் கைதிகள், ஒருவேளை இந்த தூக்கிலிடப்படும் கைதிகள் மரிப்பது போல அவர் வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த சாதாரண வகையான மரணம் அடையல. தூக்கிலிடப்படும் கைதிகள் வந்து அந்த தூக்கிலிடப்பட்ட பிற்பாடு சில மணி நேரத்தில் அவங்க மரிச்சிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மரணம் இல்லை. கவனிங்க, 18 ஒரு அப்போஸ்தலர் இடத்துல சொல்றாரு, மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவார். அவர் ரொம்ப கூடுதலான பாடுகளுக்கு அவர் உட்படுத்தப்பட்டு அதன் பிற்பாடு தான் அவர் மரிப்பார் என்ற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்றாரு அவர். பாருங்க, விதமான பாடுகள்லாம் தனக்கு வந்து நேரிட போகுது, மரண ஆக்கணைக்குள்ளாக தான் தீர்க்கப்படுவார் விஷயத்தை அவர் அறிந்திருக்கின்றார். ஆனால் ஏன் அவர் வந்து சோர்வில்லாமல் தொடர்ந்தவர் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கும்படிக்கு மன விருப்பத்தோடு இருக்கிறார்? அவருடைய மனதிலிருந்து என்ன தீர்மானம் வச்சிருந்தார் அவர்? மத்திய 26ஆம் அதிகாரம் வசனம் 36 நம்ம கவனிச்சோம்னு சொன்னா, பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாம் தனக்கு வந்து நேரிடணுன்ற விஷயத்தை அவர் அறிந்திருந்த போதும் தன்னை ஒப்பு கொடுக்கும்படிக்கு அவர் ஏன் அப்படி விருப்பமா இருந்தார்? நீங்க சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக வசனம் 36 நீங்க கவனிச்சீங்கன்னா 3 முறை பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார். ஒவ்வொரு ஜெபத்திலும் பிதாவிடத்தில் அவர் என்ன கேட்கிறார் பாருங்க, அவருடைய மனதில் இருந்த தீர்மானமானது தான் மரிப்பது என்னுடைய பிதாவின் சித்தமாக இருக்கட்டும், அதுதான் அவருடைய தீர்மானம். பாருங்க, கீழ்ப்படிதல் உள்ள இருதயம் அவருக்கு இருந்தது. வசனம் 36 நீங்க கவனிச்சீங்கன்னா, அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமேனே எனப்பட்ட இடத்துக்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமாலும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி
37 பேதுருவையும் செபதேவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் மூங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 36வது வசனத்துல இப்போ நம்முடைய சீஷரோடு கூட கெத்செமனே என்ற ஒரு இடத்துக்கு வருகின்றார். அந்த கெத்செமனே என்றது எருசலேமுக்கு அருகில் இருந்த ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்கு அவங்க வந்தபோது பேதுரு, யாக்கோபு, யோவான் அவங்க 3 பேர்த்த மாத்திரம் தன்னோடு கூட கூட்டிட்டு போறாரு. மீதி இருக்கிறவங்களும் ஒரு இடத்துல அவர் விட்டுட்டு போறாரு. வசனம் 37ல பேதுரு, யாக்கோபு, யோவான் இயேசுவோடு கூட போறாங்க. அவங்களோடு போய் அவர் என்ன செய்யறாரு? அவனுக்கு துக்கம் அடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 38ல அவங்க கிட்ட சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். அவனுக்கு ரொம்ப கடினமான சூழ்நிலை. ஒரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போறார் என்ற விஷயத்தை அவர் அறிந்திருக்கின்றார். அதை குறித்து அப்போஸ்தலர் எடுத்து இதுக்கு முன்னால பேசியிருக்கின்றார். இப்போ மறிக்க போறதுக்கு முன்னால 3 முறை ஜெபம் பண்றாரு. முதல் ஜெபத்தில் என்ன கேட்கிறாரு? 39ல, நீங்க, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அவனுங்க இந்த முறை அவர் ஜெபம் செஞ்சுட்டு இந்த 3 பேர்த்த விட்டுட்டு போனார் இல்லையா, அவங்க கிட்ட திரும்பி வர்றாரு. 40ல அவங்க 3 பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? 41ல அவங்களை திடப்படுத்துறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. பாருங்க, மாம்சத்துல சோர்வு இருக்கும், மாம்ச பலவீனம் உள்ளதா, ஆவி உற்சாகம் உள்ளது. நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க என்றார். 42வது வசனத்துல மீண்டுமா அவங்கள விட்டுட்டு போறாரு. மறுபடியும் ஜெபம் பண்றாரு. என் பிதாவை, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. கவனிங்க, மரிப்பதற்கு முன்பதாக அவருக்கு இருக்க போகிற பாடுகளை அறிந்திருந்த சூழ்நிலையிலும் இவ்விதமான கூடுதலான பாடுகள் தனக்கு நேரிட போகும் என்பதை அவர் அறிந்திருந்தாலும் ஜெபத்தில் எப்படிதான் கேட்கிறார் அவர்? என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். 2வது முறை ஜெபம் பண்ணிட்டாரு. திரும்பி மறுபடியும் வராரு. 43ல மறுபடியும் அப்போஸ்தலர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? குறிப்பாக பேதுரு, யாக்கோபு, யோவான் மறுபடியும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாருங்க, இந்த முறை அவங்க ரொம்ப கூடுதலான தூக்கத்தில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்கள தொந்தரவு செய்யல. பாருங்க, மறுபடியும் அவர் வந்து அவங்களை விட்டுட்டு 3வது முறை தேவனிடத்தில் ஜெபிக்கின்றார். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 44ல 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார். நீங்க 3 முறை அவர் ஜெபித்தார். 3 முறையும் அவர் பிதாவிடத்தில் என்ன கேட்கிறாரு? என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. வந்தீங்க, தான் மரிப்பது கூட யாருடைய சித்தமாக இருக்கணும்ன்றது அவருடைய விருப்பமாக இருந்தது. பாருங்க, நம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படித்தக்கதாக பாடுபட்டு மரிப்பதற்கு முன் வந்திருக்கிறார். பாருங்க, தனக்கு விதமான கூடுதலான பாடுகள் நேரிடும் என்பதை அறிந்திருந்த போதிலும் என்னுடைய சித்தத்தின்படி வேண்டாம், உம்முடைய சித்தத்தின்படி அதெல்லாம் ஆகட்டும், சம்பவிக்கட்டும்ன்ற பாருங்க அருமையான கீழ்ப்படிதல் அவருக்கு இருந்தது இல்லையா? 46, 47ல இந்த முறை 3வது முறை அவர் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வரும் பார்க்கும்போது மறுபடியும் அவங்க 3 பேர் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இயேசு சொல்றாரு, வசனம் 45ல, இனி நீங்க நித்திரை பண்ணி இளைப்பாருங்க, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற நேரம் வந்தது. அந்த வேலைன்னு இருக்கிறது டைம். 46ல அவங்களை பார்த்து சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். பாருங்க, சூழ்நிலை எல்லாம் கடினமானது. அவர் அறிந்திருக்கின்றார் எல்லாத்தையுமே. உற்சாகத்தை இழக்கல. தொடர்ந்து அவர் வந்து பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படித்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்துட்டே தான் இருக்கிறார். 46ல அவங்களை கூப்பிடுறாங்க, இனி நீங்க தூங்கலாம், இப்போ வாங்க, என்னை காட்டி கொடுக்குறவன் வந்துட்டான். 47ல யூதாஸ் வந்துட்டாரா? அம்மா, காட்டி கொடுக்கும்படியாக திரளான ஜனங்களை கூட்டு வரார் யூதாஸ். 47ல கவனிங்க, அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகி யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். கவனிங்க, அவங்க ஏன் வரும்போது இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு தடி, பட்டயங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வராங்க? ஒருவேளை அவர் திருப்பி சண்டை போடுவார் நம்மோட நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திருப்பி அவர் சண்டையிட்டாரா?
பாருங்க வசனம் 48, அவரை காட்டி கொடுக்கிறவன் நான், எவனை முத்தம் செய்வோனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவங்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அவனை எப்படி காட்டி கொடுக்குறார் யூதாஸ்? நான் போயிட்டு யாரும் முத்தம் செய்வோனோ அவங்கள பிடிச்சிக்குங்க, அவர் தான் இயேசுன்னு சொல்லியிருக்கிறார் அவர். அது அவரோடு கூட வர ஜனங்களுக்கு அடையாளம். அதே மாதிரி யூதாஸ் வராரு. 49 யூதாஸ் என்ன பேசுறாரு? வந்தோடனே ரபின்றார், போதகரே. அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்குறாரு. பிற்பாடு சொல்றாரு யூதாஸ், வாழ்க நீர். வாழ்கெல்லாம் சொல்லிட்டார். பிற்பாடு என்ன செய்யறார்? முத்தம் செய்யறார். வசனம் 50 இயேசுவை பிடிக்கும்படி யூதாஸோடு கூட வந்த மக்கள் அவர் பிடிச்சுக்கிறாங்க. பாருங்க, இதற்கு பிற்பாடு தான் அவருக்கு விசாரணைகள் இருக்க போகுது. அவர் பிடிச்சிட்டு போனவங்க முதலாவது அவர் அண்ணா அப்படிங்கிற மனுஷன்ட்டு கொண்டு போனாங்க. அந்த அண்ணா தான் முதல் இயேசுவை விசாரித்தவன். அதை குறித்து தான் யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம் 12 நாம் வாசிக்கின்றோம். யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம் 12 நாம் கவனிப்போமானால், பாருங்க, இயேசுவை இங்கே யூதாஸோடு கூட வந்தவர்கள் பிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க அவரை கூட்டிட்டு அண்ணா அப்படிங்கிறவர்கிட்ட போறாங்க. பாருங்க, அவர் கூட்டிட்டு போகும்போது எப்படி அவங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க? 12. அப்பொழுது போர்ச்சேவரும் 1000 போர்ச்சேவர் தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி, நீங்க முதலாவது அவரை அண்ணா என்பவரிடத்து கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனை காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். நீங்க இயேசுவை இப்போ பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவங்க எப்படி கூட்டிட்டு போறாங்க பாருங்க. அவர் கட்டி 13ஆம் வசனத்துல அண்ணான்ற ஒருத்த கொண்டு போறாங்க. அந்த அண்ணா விசாரிக்கிறாரு. வசனம் 14 17 18 நம்ம வாசிச்சோம். 19ஆம் வசனத்துல என்ன விசாரிக்கிறார் அண்ணா? நீங்க பிரதான ஆசாரியின் இயேசுவிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். நீங்க இது முதல் விசாரணை. அப்போ கட்டி தான் அவரை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அங்க அண்ணாவுக்கு முன்பதாக அவர் நிற்கிறாரு. அண்ணா அவர் விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்னா, அவருடைய சீஷரை குறித்து போதகத்தை குறித்து விசாரித்தான்றார். அப்ப இயேசுவின் போதகத்தை குறித்து அண்ணா விசாரித்த போது இயேசுவின் பதில் எப்படி இருந்தது? 20 21 கவனிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமா உலகத்துடனே பேசினேன். ஜபாலயங்களிலும் யூதர் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலே எப்பொழுது உபதேசித்தேன். அந்தரங்கத்தில் நான் ஒன்றும் பேசல. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவையில கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவையில் அவங்க அறிந்திருக்கிறாங்களே என்று. கவனிங்க, வசனம் 20 21 நீதியான நியாயமான ஒரு பதில் தான் அவர் சொல்றாரு. அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதை தான் அவர் சொல்றாரு. வசனம் 19 கேள்வியானது அண்ணாவுக்கு, அண்ணாவுடைய விசாரணையானது. பாருங்க, விசாரணையில் அண்ணா கேட்ட கேள்வி அவருடைய சீஷர் போதகத்தை குறித்து தான் விசாரிக்கிறார். ஏசு 20ஆம் வசனத்தில் பதில் சொல்றார். நான் வெளியரங்கமா பேசினேன், மறைச்சு வச்சது நான் பேசல, ஜபாலயத்துல நான் போதிச்சிருக்கிறேன். பாருங்க, யூதர் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்தில் நான் எப்பவுமே உபதேசித்திருக்கிறேன். நீ என்னிடத்திலேயே விசாரிக்கிற? நான் சொன்னவங்களை கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களிடத்துல விசாரியும். பாருங்க, சரியான ஒரு பதில் தான் இது. ஆனா சரியான ஒரு பதில் அவர் சொன்ன போது 23 அவருக்கு என்ன சம்பவித்தது? 22 23 அங்க சேவகன் ஒருவன் இருக்கான். அவன் இப்ப அவன் கேட்கிறான் இயேசு விட்ட, பிரதான ஆசாரியனுக்கு இப்படியே உத்தரவு சொல்றதுன்ட்டு ஒரு அறையிறான் கண்ணத்தை. சரி, 23 இயேசு கேட்கிறார், நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தப்பா பேசியிருந்தேன்னா சாட்சி கொண்டு வா. நான் தகுதியா பேசினா என்னையே அடிக்கிறேன்னு கேட்கிறாரு. நியாயமாதான் இயேசு பேசுறாராங்க. பாருங்க, இதே போல ஒரு முறை பவுல் பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக சரியான ஒண்ணு பேசுறாரு. நீங்க அப்போஸ்தலர் 23 1-2 படிச்சு பாருங்க. அப்போ பவுல் பிரதான ஆசாரியனுக்கு முன்னால கரெக்டான ஒண்ணுதான் பேசுறாரு, நியாயமானதை தான் பேசுறாரு. நியாயமானதை பவுல் பேசின போது பிரதான ஆசாரியனுக்கு அது பிடிக்கல. அதனால அவன் என்ன செஞ்சான்னா, அவன் வாயில் அடிங்கன்னு சொல்லிட்டு கட்டளை போட்டான். அப்போ பிரதான ஆசாரியர்களுக்கு அந்த நாட்கள் அதிகாரம் இருந்தது. அவங்க தான் தலைவர்கள். அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க நியாயமாக தங்களுடைய அதிகாரத்தை பிரயோகிக்கல. அவங்க இங்க இருக்கிற அந்த பிரதான ஆசாரியனுக்கு அந்த அண்ணா என்பவன் சரியான ஒரு பதில் தான் இயேசு சொல்லியிருக்கிறாரு. அவனுடைய சேவகன் இயேசு அறையிறான். அந்த அண்ணா அவனுடைய சேவகனை அதட்டவும் இல்லை, அவங்ககிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. பாருங்க, இயேசு திருப்பி கேட்கிறாரு, நான் தப்பா பேசினா சாட்சி கொண்டு வா, இல்லைன்னா என்னையே அடிக்கிறேன்னு கேட்கிறாரு. ஆனா அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக தான் இருந்தான். அவன் நீதியான ஒரு மனுஷன் இல்லை. முதலாவது விசாரிச்ச மனுஷன் இப்படி இருக்கிறான் இல்லையாவ? வசனம் 24 இந்த அண்ணாவால் இந்த முறை என்ன செய்ய முடிஞ்சது? அவன் நீதியா இல்லை. அவன்
அந்த மனுஷன் என்ன செய்யறான்னா திரும்ப இன்னொருத்தர்கிட்ட விசாரணைக்கு அனுப்புறான். வசனம் 24 கவனிங்க. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவன் இடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினார். நீங்க இதுக்கு முன்னால அவர் பிடிச்சவங்க கட்டி தான் அண்ணா கிட்ட கூட்டு வந்தாங்க. அண்ணா இப்போ விசாரிச்சுட்டாரு. அண்ணாவால் எதுவும் செய்ய முடியல. ஏனென்றால் அந்த அண்ணா நீதியா இல்லை. இப்போ அந்த அண்ணா என்ன செய்யறாருன்னா காய்பான்ற பிரதான ஆசாரியிட்ட கட்டுண்டவராக அவர் அனுப்புறான். மறுபடியும் கட்டி தான் அனுப்புறாங்க. மற்ற 26ஆம் அதிகாரம் 57 நம்ம வாசிக்கும் போது இங்கே இரண்டாவது விசாரணையானது அவருக்கு துவங்குகிறது. மற்ற 26ஆம் அதிகாரம் வசனம் 57 நாம் கவனிப்போமானால், நீங்க இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவன் எடுத்து கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்தது. 61 தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். நீங்க இங்க வசனம் 57 இரண்டாவது விசாரணைக்குள்ளாக அவர் இருக்கின்றார். வசனம் 58 கவனிங்க. பேதுரு இங்க அவரோடு கூட தான் இருக்கிறார். பேதுரு எதுக்கு அங்க இருக்காரு? முடிவு என்ன சம்பவிக்கும்னு பார்க்கறதுக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வசனம் 59 கவனிங்க. பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க, அங்க மூப்பர் சங்கத்தார் யாவருமே அங்க இருக்கிறாங்க. பாருங்க, இவனுக்கு ஏற்கனவே இயேசுவை பிடிக்கல. இவனுக்கு தான் வந்து ஒரு கொலை செய்யும்படியாக ரொம்ப தீர்மானத்தோடு முதல்ல இருந்தே தேடிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் முதலே வந்து இவர் போதிச்சது இவங்களுக்கு பிடிக்கல. முதலே வந்து இவங்க போயிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவர் பதில் சொல்லலை. திரும்பி அவங்ககிட்ட அவர் கேள்வி கேட்டார். அவங்களுக்கு பதில் தெரியல. ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சு போடும்படியான திட்டத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த முறை அவர் வந்து அந்த திட்டத்தில் அகப்படும்படியான சூழ்நிலையில் இருக்கிறார் இயேசு. ஏனென்றால் அவங்களுக்கு முன்னால் தான் அவர் நிற்கிறார் இல்லையா? பிரதான ஆசாரியர் மூப்பர் சங்கத்தாருக்கு முன்னால் தான் அவர் நிற்கிறார். 60 பொய் சாட்சியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க அவங்க. ஆனால் ஒரு சாட்சியும் ஒவ்வொல. கடைசியில் 2 சாட்சி வராங்க. அவங்க 2 சாட்சி எடுத்துகிட்டு வராங்க. 61 அவங்க கொண்டு வந்த சாட்சி என்ன? தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் இவன் சொல்லியிருக்கிறாரு. ஏசு அதை சொன்னார் தான். ஆனால் அதன் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. யோவான் 2ஆம் அதிகாரம் 19 22 நீங்கள் கவனிச்சு பாருங்க. இயேசு கட்டுவேன் அப்படின்னு பேசினது தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசினார். அந்த தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் அவர். இந்த மக்கள் பூமிக்குரிய ஆலயத்தை கட்டுவது குறித்து புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார். அது உண்மையான விஷயம்தான். அவர் பேசினார் தான். அது வசனம் 62 63 தான் இப்போ காய்பா விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார் காய்பா? இவங்க உனக்கு விரோதமாக சாட்சி கொண்டு வந்திருக்கிறாங்க, இதை குறித்து நீ எது சொல்றது இல்லையான்னு கேட்கிறார். வசனம் 63 இயேசு பேசினாரா? அவர் எதுவுமே பேசல, அமைதியாக தான் இருக்கிறார். 63 நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு அண்ணா கேள்வி கேட்க துவங்குறார். 64ஆம் வசனத்தில் இயேசு காய்பாவன் கேள்விக்கு சொல்றாரு, ஆம் நீர் சொல்லுகிறபடி நான் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தான். அது உண்மையான விஷயமா? பாருங்க, நியாயமானதை தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு, சரியானதை தான் பேசிட்டு இருக்கிறாரு. 65 இந்த காய்பா இதை கேட்டபோது அவன் அதை ஒப்புக்கொள்ளல. அவனிங்க அவர் உடனடியாக தன்னுடைய வஸ்திரங்களை கிழிச்சுக்கிறான் அந்த காய்பா. அப்போ ரொம்ப கோபம் அடைஞ்சது போல தெரியுது. 65 இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி நமக்கு சாட்சி வேண்டியது என்னன்றார் அவர். 66ஆம் வசனத்தில் ஜனங்க என்ன செய்கிறாங்க? அவங்க இயேசுவை மரணத்துக்கு பாத்திரன்னு சத்தம் போட்டே இருக்கிறாங்க. 67ஆவது வசனத்தில் கவனிங்க. இயேசுவின் முகத்தில் துப்புறாங்க, அவர் குட்டுறாங்க. சிலர் அவரை கன்னத்தில் அறைய கூட செஞ்சுருக்கிறாங்க. 67 பாருங்க, நியாயமான விஷயத்தை தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, உண்மையான விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆலயத்தை இடித்து கட்டுவேன்னார். ஆவிக்குரிய ஆலயத்தை குறித்து அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த புத்தியீனமான மனுஷங்க பூமிக்குரிய ஆலயத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, நீ தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவான்னு கேட்குறாரு. உண்மையான விஷயம் அது. ஆமா, நான் தேவனுடைய குமாரன்றார். அது வந்து இந்த காய்பாவுக்கு பிடிக்கல. காய்பா என்ன செய்கிறாரு? சட்டை கிழிச்சுக்கிறாரு. இனி நமக்கு சாட்சி வேண்டாம். ஜனங்க என்ன செய்கிறாங்க? முகத்தில் துப்புறாங்க, குட்டுறாங்க, கன்னத்தில் அறையிறாங்க. 68 கிறிஸ்துவை அடிச்சது யார்? ஞான தரிசனம் சொல்லும் பரியாசம் பண்ணுறாங்க. 69 கவனிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்துருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனும் இயேசுவோடு கூட இருந்தாய் என்றாய்.
70 அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். நீங்க சூழ்நிலையானது ரொம்ப கடினமா போயிட்டு இருக்குது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 64 65 நீங்க வாசிச்சீங்கன்னா இதே விசாரணை குறித்து அங்க நம்ம படிக்கிறோம். அங்க என்ன பேசப்பட்டிருக்குதுன்னா, அவருடைய கண்களை கட்டி முகத்தில் அரைஞ்சிருக்கிறாங்கன்னு பேசப்பட்டிருக்கு. பாருங்க, ஞான திருஷ்டினால் எங்களுக்கு நீ சொல்லுன்னு அவங்க கேட்குறாங்க இல்லையா. எதை சொல்ல சொன்னாங்கன்னா, கண்ணை கட்டிட்டாங்க, அவர் அடிச்சுட்டு, இப்போ நான் அடிச்சது யாருன்னு சொல்லிட்டாங்களே, ஞான திருஷ்டினால் சொல்லும். பாருங்க, அவருக்கு விரோதமாக அநேக தூஷணமான வார்த்தை மனுஷங்க பேசினாங்க. பேதுரு இப்போ இங்கே மறுஜலிச்சும் இருக்கிறார். 2வது விசாரணையில் அவ்வளோ கடினமான சூழ்நிலையே இருந்தார். நியாயமானது பேசினார். முதல் விசாரணையில் அடி வாங்கியிருக்கிறாரு. 2வது விசாரணையில் நியாயமானதாக பேசியிருக்கிறாரு. 2வது விசாரணையில் அடி வாங்கியிருக்கிறார். 3வது விசாரணைக்கு போகிறார். யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம் 28 39 நம்ம வாசிச்சோம். 3வது விசாரணையிலும் கடினமான சூழ்நிலை தான் வரும். யோவான் 18:28 நாம் கவனிப்போமானால், இந்த முறை பிலாத்து விசாரிக்கிறார். யோவான் 18ஆம் அதிகாரம் 28 நாம் கவனிக்கின்றோம். வசனம் 28 கவனிங்க. அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனை கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். 29 ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். 31 அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயந்தீர்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கணிக்குள்ள செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். தாம் இன்ன விதமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். அவனுக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது? 2 விசாரணை முடிஞ்சு 3வது விசாரணைக்கு வந்திருக்கிறாரு. இப்போ யாருமே உள்ள போகல பிலாத்துவின் அரண்மனைக்கு. ஏனென்றால் அவங்க தீட்டுப்படாதபடிக்கு வெளியே இருக்கிறாங்க. பிலாத்து வெளியே வர்றாரு. இப்போ பிலாத்து வெளியே வந்து வசனம் 29 கேட்கிறாரு, இந்த மனுஷன் மேல என்ன நீங்க குற்றம் சாட்டுறீங்க? வசனம் 30 இவன் குற்றவாளியாரவட்டா இவன் நாங்கள் கொண்டு வர மாட்டோன்றாங்க யூதர்கள். 31வது வசனத்துல பிலாத்து சொல்றாரு, நீங்க எடுத்துட்டு போயிட்டு உன்னை உங்க நியாயப்பிரமாணத்தின்படி நியாயந்தீருங்கன்ற. யூதர்கள் ஒப்புக்கொண்டாங்களா? இல்ல பிலாத்துவே, ஒருவனையும் மரண ஆக்கணிக்குள்ளாக செய்ய எங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை. கவனிங்க, இந்த மக்கள் பிலாத்துவிடத்தில் தாங்கள் நீதியா இருப்பது போல, நாங்க சரியா இருக்கிறது போல காண்பிக்கிறாங்க அவங்ககிட்ட. ஆனா இதுக்கு முன்பதாகவே கொலை செய்ய இயேசுவை அவங்க தேடிட்டு இருந்தாங்கன்ற விஷயத்த மறைக்கிறாங்க பிலாத்துக்கிட்ட. இவங்க ரொம்ப பொறாமையுள்ள மனுஷங்க அப்படிங்கிற விஷயத்த மறைக்கிறாங்க, மாய்மாலம் பண்றாங்க. பிலாத்துக்கு முன்னால் போயிட்டு நாங்க நீதிமான்கள் மாதிரி காட்டுறாங்க அவங்கள. இல்ல எங்க பிரமாணம் வந்து அப்படி சொல்லல, நீங்க தான் அவனை நியாயந்தி இருக்கணும். 32 இயேசுவை ஏன் பிலாத்துவிடம் ஒப்பு கொடுத்தாங்க இவங்க போயிட்டு? இந்த காரியம் சம்பவித்ததற்கான நோக்கம் என்ன? புறஜாதியரிடம் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றது தீர்க்க தரிசனம். புறஜாதியரிடம் அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார்னு அவர் சற்று முன்புதான் அப்போஸ்தலரிடத்தில் சொல்லி இருக்கிறார். பாருங்க, அந்த காரியம் நடைபெறும்படியாக தான் அது நடந்தது. 33 பிலாத்து இயேசுவை விசாரிக்கிறாரா? அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்களை குறித்து இப்படி சொன்னார்களோ என்றார். 35 பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்ன? பாருங்க, இந்த காரியத்தை குறித்து யூதர்கள் பிலாத்துவுக்கு சொல்லியிருக்கணும். ஏனென்றால் பிலாத்து ஒரு ரோமன். அவருக்கு இந்த காரியத்தை குறித்து ஒருவேளை நேரடியாக தெரியாம இருந்திருக்கலாம். எந்த காரியத்தை குறித்து? பிலாத்துவின் கேள்விக்கு அவர் பதில் சொல்றது கவனிங்க. 34 நீரா இப்படி சொல்றீரா அல்லது மற்றவங்க என்ன குறித்து உங்ககிட்ட இப்படி சொல்லியிருக்கிறார்களா? பாருங்க, இயேசு யூதருக்கு ராஜா அப்படிங்கிற விஷயத்தை பிலாத்துவுக்கு தெரிஞ்சிருந்தார். அவர் கேள்வி கேட்கிறாரு, நீ ராஜாவான்னு கேட்கிறாரு இயேசு கிட்ட. 34 இயேசு வந்து, நீரா இப்படி சொல்ற இல்ல வந்து யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இந்த காரியத்தை குறித்து யூதர்கள் நியாயமா சொல்லியிருக்கணும் பிலாத்து விட்ட, ஆனா சொல்லல அந்த மனுஷங்க. 36 இயேசு பிலாத்துவுக்கு போதிக்கிறார். பாருங்க, சூழ்நிலையானது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் மறிக்க போறாரு. ஆனா இப்போ அவர் என்ன செய்யறாரு? போதிக்கும்படியான சமயமே இல்லது, ஆனா போதிக்கிறாரா? 36 என் ராஜ்யம் இவ்வளவுக்குரியது இல்லை,
என் ராஜ்யம் எவ்வளவுக்குரியதானால் நான் யூதர் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என்னுடைய ஊழியக்கார போராடி இருப்பாங்க. இப்படி இருக்கு என் ராஜ்யம் எவ்வளவுக்குரியது இல்லை. 36 பிளாத்துக்கிட்ட இயேசு போதிக்கிறாரு. பிளாத்து கேட்ட கேள்வி, நீ ராஜாவான்னு கேட்டாரு. இயேசு திருப்பி கேட்டாரு, நீ இப்படி சொல்றியா இல்ல வேற யாராவது இப்படி சொல்லியிருக்கிறாங்களா? யூதர்கள் அதை சொல்லல, பிளாத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனா அவங்க செய்யல அந்த விஷயத்த. இயேசு 36 பிளாத்துவுக்கு அவரே போதிக்கிறார். என்னுடைய ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யத்தை போல பூமிக்குரிய ராஜ்யம் இல்லை. உன்னை போல பூமிக்குரிய சேவரில் இருக்கும் அந்த மாதிரி ராஜ்யம் இல்லைன்னு. அது என்னுடைய ராஜ்யம் உன்னுடைய போல பூமிக்குரிய ராஜ்யமா இருந்தா உனக்கு இருக்கிற மாதிரி சேவரில் எனக்கு இருந்திருப்பாங்க. யூதர் இடத்துல என்னை ஒப்புக்கூடாதபடிக்கு அவங்க போராடி இருப்பாங்க அவங்களோட. என்னுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது இல்லை, அது நித்தியமானது, ஆவிக்குரிய ராஜ்யம் ஒன்று. போதிக்கும்படியான சமயமே இல்லை இது, ஆனா போதிக்கிறார் பிளாத்துவுக்கு. வசனம் 37 பிளாத்து மீண்டுமாக இங்க உன் ராஜ்யம் இருக்குதுன்னு சொன்னா நீ ராஜாவான்னு மறுபடியும் கேட்கிறாரு. அதை குறிச்சுதான் அவர் போதிச்சுட்டு இருக்கிறாரு. மறுபடியும் பிளாத்துடைய கேள்வி என்ன? ஆமா, ராஜ்யம் இருக்குதுன்னு சொன்னா நீ ராஜாவா? 37 ஏசு சொல்றாரு, ஆம் நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். 37 சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். 38 பிளாத்துவுக்கு அவர் போதிக்கிறது தொடங்கிட்டார். இதுக்கு முன்னாலே ராஜ்யத்தை குறித்து போதிக்கும்படியான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ போதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. சத்தியத்தை குறித்து நான் சாட்சி கொடுக்க பிறந்தேன்னு சொல்றாரு. பிளாத்து இங்க மறுபடியும் கேள்வி கேட்கிறாரு, ஆமா சத்தியம்னா என்ன அப்படி கேட்கிறாரு. ஏசு இங்க இருந்து போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு அவருக்கு? ஒரு வேளை அவருக்கு இன்னும் கூடுதலான சந்தர்ப்பம் இருந்திருக்குமானால் பிளாத்து அவர் ஈஸியா மனமாத்திருப்பார். பிளாத்து மனம் திரும்பத்தக்கதான ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்குமானால் நிச்சயமாக இயேசு பிளாத்துக்கு திருப்பி இருப்பார். ஆனா அவருடைய சூழ்நிலை என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல மறிக்க போறாரு. ஆனா இங்க என்ன போதிச்சுட்டு இருக்கிறாரு? சத்தியத்தை குறிச்சு போதிச்சுட்டு இருக்கிறாரு. வசனம் 38 பிளாத்து இப்ப வெளியே வர்றாரு. யூதர்கிட்ட சொல்றாரு, நான் அவன் இடத்துல எந்த குற்றத்தையுமே காணலையே. யூதர்கள் இந்த விசாரணையில் திருப்தியா இல்லை. லூக்கா 23:4-7 இயேசுவிடம் நான் ஒரு குற்றத்தையும் காணலன்னு பிளாத்து சொன்ன போது யூதர்கள் ரொம்ப கோபமாயிட்டாங்க. வசனம் 4-7 நீங்க படிச்சீங்கன்னா லூக்கா 23 அப்பொழுது பிளாத்து பிரதான ஆசாரியர் ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேய தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலக்கப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடு சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிளாத்து கேள்விப்பட்ட போது, இந்த மனுஷன் கலிலேயன் என்று விசாரித்து அவன் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவன் என்று அறிந்து அந்நாட்களிலே எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவிடத்துக்கு அவரை அனுப்பினான். அவனுக்கு இந்த முறை இயேசு கிறிஸ்து பிளாத்துவுக்கு போதிச்சுட்டாரு. என்ன போதிச்சிருக்கிறாரு? விசாரணையில கேட்ட கேள்வி நீ ராஜாவான்னு கேட்டார். ஆமா நான் ராஜா, எனக்கு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யம் முன்னுடையது போல இல்ல, அநித்தியமான ராஜ்யம் இல்லை, அது நித்தியமான ராஜ்யம், ஆவிக்குரிய ராஜ்யம், இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யம் இல்லை. அது இந்த பூமிக்குரிய ராஜ்யமாக என்னோட இருந்திருந்தா உனக்கு எப்படி சேவரில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி எனக்கு இருந்திருப்பாங்க. அவங்க என்னை இந்த யூதர்கள் பிடிச்சிட்டு வராதபடி போராடி இருப்பாங்க பாருங்க. இதெல்லாம் அவர் சொன்ன போது, ஓகே ராஜா நீ ராஜ்யம் இருக்குதுன்னு சொன்னா நீ ராஜாவான்னு மறுபடியும் கேட்கிறாரு பிளாத்து. ஆமா நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கதான் வந்தேன்னு போதிக்கிறார். சத்தியமாவது என்னன்னு பிளாத்து கேட்கிறாரு. கொஞ்சம் சந்தர்ப்பம் இருந்திருந்தா பிளாத்துக்கு கேஸ் போதிச்சு மனம் மாத்தி இருப்பாரு. ஆனா சந்தர்ப்பம் இல்லை. பிளாத்து சொல்லிட்டாரு, இந்த மனுஷன்ட்ட நான் எந்த ஒரு குற்றத்தையுமே காணல. யூதர்கள் பொறுத்தாங்களா? அதை 5 மறுபடியும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யூதர்கள். இல்ல இல்ல, கலிலேயா நாது தொடங்கி இந்த இடம் வரைக்கும் யூதா தேசம் எங்கேயும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறான், எல்லா ஜனங்களையும் கலைப்படுத்திட்டு இருக்கிறான்றான். கலிலேயான்ற விஷயத்தை பிளாத்து கேள்விப்பட்ட போது அவர் விசாரிக்கிறார். இந்த மனுஷன் கலிலேயனான்னு விசாரிக்கிறார். கலிலேயன்னா யாருடைய அதிகாரத்துக்கு உள்ளானவன் விசாரிக்கிறார். அவன் ஏரோதின் அதிகாரத்துக்கு உள்ளானவன் அப்படிங்கிற விஷயத்தை அறிந்து கொள்றார். இப்போ அந்த பிளாத்து இயேசுவை ஏரோது இடத்துல அனுப்புறார். பாருங்க, 3 விசாரணை முடிஞ்சிருக்குது. முதல் விசாரணை ரொம்ப கடினமா இருந்தது பாருங்க. நியாயமான பதில் சொன்னதுக்கு அவரை கன்னத்துல அரைஞ்சிருக்கிறாங்க. 2வது விசாரணை கடினமா தான் இருந்தது பாருங்க. நான் தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துன்னு சொன்னாரு. அந்த காய்பா சட்டை கிழிச்சிட்டாரு. காய்பாவோடு இருந்த மக்கள் அவர் ரொம்ப துக்கப்படுத்தி இருக்கிறாங்க. கண்ணை கட்டி அடிச்சிருக்கிறாங்க, துப்பி இருக்கிறாங்க. ஞான திருஷ்டின்னு அவனை அடிச்சது யாருன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. 3வதா பிளாத்து விசாரிச்சாரு. பிளாத்துவுக்கு இயேசு கிறிஸ்து கொஞ்சம் போதிச்சிருக்கிறாரு. இப்போ 4வதா இந்த பிளாத்து இயேசுவை ஏரோதுன்ற மனுஷன்ட்டு அனுப்புறாரு.
லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 8-11. நான்காவதாக இந்த ஏரோது இயேசுவை விசாரிக்கிறான். 8 நான் வாசிக்கிறேன். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தபடியினால் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாக ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர்களை பிடிவாதமாய் குற்றஞ்சாட்டி கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவரோடு கூட அவர் நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவர் கொடுத்தி அவரை திரும்ப பிளாத்துவின் இடத்துக்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கு ஒருவர் பகைவராக இருந்த பிளாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். ஏரோது இப்போது இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாகவே அவரை குறித்து அவர் அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருக்கிறார். அவரால் செய்யப்படும் அந்த அடையாளங்கள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பம் அந்த ஏரோதுவுக்கு இருந்திருக்குது. இயேசுவை பார்க்கும்படிக்கு ரொம்ப வெகு நாளாக அவர் ஆசைப்பட்டு இருந்திருக்கிறார். வசனம் 8 இப்போ பிளாத்து வந்து இயேசுவை அந்த ஏரோதுகிட்ட அனுப்பியிருக்கிறாரு. இது 4வது விசாரணை இயேசுவுக்கு. இயேசுவே அந்த ஏரோது பார்த்தபோது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவர் ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. 9வது வசனத்தில் அநேக காரியங்களை குறித்து வந்து அந்த ஏரோது இயேசுகிட்ட விசாரிக்கிறார். அப்போ கேள்வி கேட்டே இருந்தப்போ இயேசு பேசினாரா? வசனம் 9 கவனிங்க. அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்றார். இயேசுவிடமிருந்து நிறைய காரியங்களை எதிர்பார்த்தார் அந்த ஏரோது. ஆனால் இயேசுகிட்ட இருந்து பதில் எதுவும் இல்லை. ஏரோதுக்கு இந்த காரியம் கொஞ்சம் கோபம் ஊட்டினது போல தெரியுது. வசனம் 10 இந்த வேதபாரகர் பரிசேயர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அவனுங்க வந்து இது இயேசுவை எப்படியாவது கொலை செய்யணுன்ற நோக்கத்துக்காக அவனுக்கு தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறானுங்க. வசனம் 10 பிடிவாதமாய் குற்றம் சாட்டினாங்கன்ற விடமாட்டுறாங்க. அவங்க முதல் விசாரணையில் விடல, 2வது விசாரணையில் விடல, 3வது விசாரணையில் விடல. 3வது விசாரணையில் பிளாத்துவே சொல்லிட்டார் இவன்ட்டு ஒரு குற்றமே இல்லைன்ட்டு. ஆனால் இவனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இங்கே 4வது விசாரணைக்கு வந்துட்டாரு. 4வது விசாரணையில் இந்த ஏரோது வேற ஒன்றை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. இவனு என்ன செய்கிறானுங்கன்னா இல்லை கொலை செய்யணும்னு பிடிவாதமாக குற்றச்சாட்டிகிட்டே இருக்கிறாங்க. 11 ஏரோதும் அவருடைய சேவரோடு கூட இயேசு வந்து நிந்திக்கிறார், பரியாசம் செய்கிறார். என்ன செஞ்சாங்க? 11 மினுக்கான ஒரு வஸ்திரத்தை எடுத்து அவருக்கு உடுத்தி அவரை திருப்பி பிளாத்துக்கிட்டே அனுப்புகிறார் இந்த ஏரோது. 4 விசாரணை முடிஞ்சிருக்குது. 4 விசாரணையிலும் அவரிடத்துல என்ன குற்றத்தை நம்ம பார்த்தோம்? அவர் நியாயமாக இருந்தார். 4 விசாரணையிலும் வித்தியாசப்பட்ட பாடுகளை அவருக்கு இருந்தது. இப்போ 5வது விசாரணை பாருங்க. இந்த 5வது விசாரணையில் தான் பிளாத்துவின் தீர்ப்பை நாம் கவனிக்கின்றோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 15 நாம் வாசிப்போமானால், மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 15 50 வரை இருக்கிறத நாம் அதை வாசிக்க மாட்டோம். இங்கே பிளாத்துவின் விசாரணை நாம் கவனிக்கின்றோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 13-17 நீங்கள் அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. இந்த ஏரோது இடத்திலிருந்து பிளாத்து இடத்துல இயேசு அனுப்பப்பட்ட பிற்பாடு இயேசுவை விடுதலை பண்ணும்படிக்கு பிளாத்து ட்ரை பண்றார். நீங்க லூக்கா 23ஆம் அதிகாரம் 13 கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதான ஆசாரியர் அதிகாரிகள்லாம் ஜனங்களை வந்து கூடி வர செய்கிறாங்க. கூடி வர செய்து அவங்கெல்லாம் பிளாத்துவுக்கு முன்பாக நிற்கும் போது பிளாத்து வந்து வசனம் 14 சொல்லிட்டார் அவங்ககிட்ட, நீங்கள் நிறைய குற்றம் சாட்டுறீங்க, ஆனால் அந்த குற்றத்தில் ஒன்றுமே இவன்ட்டு நான் கண்டுபிடிக்கல. இப்போ நான் அதை வந்து கவனித்து இவனை ஏரோதுகிட்டே அனுப்புனேன். ஏரோதும் இவனிடத்துல எந்த குற்றத்தையும் காணல. ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க அவன் மரணத்துக்கு எதுவாக செஞ்சுட்டான், மரணத்துக்கு எதுவான குற்றம் இவன்ட்டு இருக்குதுன்னு. ஆனால் அது எதுவுமே இல்லைன்ட்டு எனக்கு தெரியுது. அப்போ ஏரோதும் வந்து அந்த மாதிரி எதுவும் இருக்குதா என்கிட்ட சொல்லலை. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஏன் இவனை தண்டிக்கணும்னு விருப்பமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு அவங்ககிட்ட. பாருங்க, பிளாத் அவங்ககிட்ட சொன்னார், இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன்னாரு. லூக்கா 23 சொல்லியிருப்பார், நீங்கள் கவனிச்சு பாருங்க. அந்த மனுஷங்க செய்கிற அந்த அநியாயத்துக்கு உடன் போகிறதுக்கு பிளாத்து விருப்பமா இல்லை. பாருங்க, குற்றமே இல்லை இந்த மனுஷன்ட்டு. இவனையா நான் சிலுவையில் அறியணும், இவனையா நான் ஒப்பு கொடுக்கணும், இவனை நான் தண்டித்து விடுதலை ஆக்கிடுவேன்றார் பிளாத்து. பண்டிகை தோறும் அவங்களுக்கு ஒருத்தனை வந்து விடுதலை பண்ணுறது எனக்கு வழக்கம். அதே மாதிரி இப்போது வந்து நான் பண்டிகையாக இருக்குது, நான் ஒருத்தர் விடுதலை செய்ய விருப்பமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. மற்ற 27:15 அந்த ஆப்ஷனில் யார் தெரிஞ்சுக்கிறாங்க? பாருங்க, காவல் பண்ணப்பட்டவர்கள் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருந்தது. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் பரபாஸ் எனப்பட்ட பேர் போன ஒருவன் இருந்தான். பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார் என்று பிளாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்கும் என்று இருக்கிறீர்கள், பரபாசியோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவியோ என்று கேட்டான். கவனிங்க, பிளாத்துடைய வாயிலிருந்து வர வார்த்தையை கவனிங்க. பிளாத்து ஒப்புக்கொண்டிருக்கிறாரா? நான் பண்டிகைதோர் ஒருத்தர் விடுதலை ஆக்குவேன். இந்த பரபாஸ்னு ஒரு மனுஷன் இருக்கிறான்,
இங்க கிறிஸ்து எனப்படுகிற இயேசுன்னு இருக்காரு. கவனிங்க அந்த வார்த்தையை. இயேசுவை பிளாத் என்னன்னு அடையாளப்படுத்துறாரு? ராஜா, கிறிஸ்து. ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு உங்களுக்கு. பரபாச விடுதலை செய்யறதா, கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவை நான் விடுதலை செய்யறதா? யூதர்கள் எதுக்கு ஒப்புக்கொண்டாங்க? வசனம் 19, அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்று செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னால், பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவிவிட்டார். பிளாத்துவின் மனைவி வந்து சொல்றாங்க பிளாத்துக்கிட்ட, இந்த மனுஷன் நீதிமான், அவருக்கு நீ எது செய்ய வேணாம் பாருங்க, அவர் நிமித்தமாக சொப்பனத்தில் நிறைய பாடுபட்டேன் நான். 20 பரபாசதா விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு கேட்கும்படிக்கு ஜனங்களை ஏவி விட்டுருக்கிறாங்க இந்த பிரதான ஆசாரியர் மூப்பரும். அவனுக்கு துன்மார்க்கங்கன்னு சொல்றாங்க அவங்க மனைவி. 21 தேசாதிபதி பிளாத் என்ன சொல்றாரு ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அவர்கள் அதற்கு பரபாசை என்றார்கள். பிளாத் அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்யணும், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் சொல்றாங்க ஜனங்க. 23வது வசனத்துல தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். 24 கலகம் அதிகமாகிறதே இல்லாமல் தன் பிராயத்தினாலே தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிளாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பலிக்கு நான் குற்றமாட்டவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதுக்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக சொன்னார். நீங்க சூழ்நிலையானது ரொம்ப கடினமா இருக்குதா? ஏசு என்ன சூழ்நிலையில் இருக்கிறாரு? 23 பிளாத்துவுக்கு சரியானது என்னன்றது தெரிஞ்சிருச்சு. ஒரு கிறிஸ்துவ என்னப்பட்ட இந்த இயேசுவியான விடுதலையாக்குறதுன்னு கேட்டிருக்கிறார், ஒப்புக்கொண்டிருக்கிறார் பிளாத்து. இப்போ எப்படியாவது விடுதலையாக்கணுன்ற முயற்சியில தான் பிளாத்து இருக்கிறார். என்ன சொல்லியிருந்தார் முன்னாலே யூதர்கிட்ட, நீங்க நிறைய குற்றம் சாட்டுறீங்க, நான் விசாரிச்சுட்ட குற்றத்தை கண்டுபிடிக்கல. அவர்கிட்ட ஏரோது விசாரிச்சார், குற்றத்தை கண்டுபிடிக்கல. ஆனா நீங்க தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டே இருக்கிறீங்க, நான் இவனை தண்டிச்சு விடுதலையாக்க வேணார் பிளாத்து. தண்டிச்சு விடுதலையாக்கும்படியான சூழ்நிலைக்கு வந்துட்டார் பிளாத்து. இப்போ 23 நீங்க இவர் கொலை செய்யணும்னு சொல்றீங்களே, என்ன குற்றம் செஞ்சாருன்னு பிளாத்து கேட்கிறாரு யூதர்ல பார்த்து. பாருங்க, இதுக்கு முன்னாலேயே பொறாமையினாலதான் அவங்க ஒப்பு கொடுத்துக்கிறாங்கன்ற விஷயத்தை அவர் அறிந்திருக்கின்றார். மீண்டும் மீண்டும் இயேசுவை தப்பிக்க வைக்கும்படி பிளாத்து ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். யூதர்கள் இயேசுவை வந்து ஒப்புக்கொள்ளவே இல்லை. விடுதலையாக்கிடுவேன்றார் பிளாத்து. அவங்க இல்லை அதிகமாக ரொம்ப கூக்குரலிடுறாங்க. அவங்க என்ன கூக்குரலிடுறாங்க? 23 அவனை சிலுவையில் அறையும்னு அதிகமாக கூக்குரலிடுறாங்க. 24ஆம் வசனத்துல கலகம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. பிளாத்து இயேசுவை விடுதலை செய்யலான்ற முயற்சியில இனி பிரயோஜனம் இல்லைன்னு அறிந்து கொள்றாரு. ஆமா, இவ்வளவு நேரம் நம்ம ட்ரை பண்ணிட்டோம், இந்த மக்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டேங்கிறாங்க, இனிமேல் இந்த பிரயத்தனத்தினால பிரயோஜனம் இல்லைன்றார் பிளாத்து. 26 பிளாத்து பரபாசை விடுதலையாக்குறாரு. இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் பிளாத்துவின் தீர்ப்பு. 5 விசாரணையில் 5வது விசாரணையில் அவருக்கான தீர்ப்பு இங்கே வந்தப்பட்டிருக்கு. தீர்ப்பு என்ன? முதலாவது வாரினால் அடிக்கப்பட்டு பிற்பாடு சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாருங்க, இந்த ரோம போர்ச்சியவர்களுடைய சவுக்கு முள்ளுகளால் அந்த ஊசியான கற்களால் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு சரித்திரம் சொல்லுது. பாருங்க, அவங்களுடைய முறைமை 1 குறைய 40 அடி அடிப்பாங்க. அப்போ ஊசியான கற்களால் அந்த வச்சு தைக்கப்பட்டுள்ள ஒரு வாரினால் அடிக்கும்போது, முதுகில் அடிக்கும்போது 1 குறைய 40 அடி அடிக்கும்போது முதுகு எப்படி இருக்கு? அவருடைய முதுகு பிற்கப்பட்டுச்சு. ஏசாயா 53 நீங்க படிச்சு பாருங்க. 27 ரோம போர்ச்சவர்கள் எல்லா கூட்டத்தையும் இயேசுவிடத்தில் கூடி வர செய்யறாங்க. 28வது வசனத்துல அவருடைய வஸ்திரங்களை இங்கே கிழிக்கிறாங்க. சிவப்பான ஒரு மேலங்கி அவர் கொடுத்துறாங்க. 29வது வசனத்துல முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைக்கிறாங்க. அவருடைய வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்கன்றான். பாருங்க, இதெல்லாம் அவர் கனப்படுத்துறது இல்லை, கனவீனப்படுத்துறது, அவமானப்படுத்துற விஷயம். பாருங்க, அவர் இயேசுவை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்துட்டாரு பிளாத்து. 1 குறை 40 அடி அடிச்சு முதுகு பிஞ்சிருச்சு. இப்போ சிவப்பான மேலங்கி உடுத்திட்டாங்க, அவருக்கு அவமானத்தில் இருக்கிறாரு. 29வது வசனம் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி சிரசின் மேலே வைக்கிறாங்க. பாருங்க, முள்ளாலான ஒரு அந்த சிரசை வச்சு தலையில வைக்கும்போது என்ன ஆகும்? அது குத்து தலையில. வலது கையில் ஒரு கோலை கொடுக்குறாங்க, அவருக்கு முன்னால் முழங்கால் படியிடுறாங்க. கனப்படுத்துறதுக்காக இல்லை, கனவீனப்படுத்துறதுக்கு. என்ன செய்யறாங்க? யூதருடைய ராஜாவேன்னு சொன்னே, நீ யூதருடைய ராஜாவே வாழ்க. 30வது வசனத்துல என்ன செய்யறாங்க? கூடுதலான ஒரு அவமானம்.
அவர் மேலே துப்புறாங்க, கோலை எடுத்து சிரசில் அடிக்கிறாங்க. பாருங்கள், ஏற்கனவே சிரசில் வந்து முள்ளுகளால் ஆன ஒரு இது வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த கோலை எடுத்து அது மேலே அடிக்கும்போது என்ன செய்யப்படும்? அந்த முள்ளு குத்துச்சுன்னா என்ன உள்ள ரத்தம் வரும் இல்லையா? 31 அவரை பரியாசம் பண்ணுறாங்க. பிற்பாடு அவர் குடித்து அந்த மேலங்கியை கலட்டுறாங்க. அவருடைய வஸ்திரங்களை அவர் குடுத்தி சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் என்றார். பாருங்க, சும்மா ஒரு சிறைச்சாலை கைதி எடுத்துட்டு போயிட்டு சிலுவையில் போடுற மாதிரி அவர் போடல. சாதாரணமாக தூக்கிலிடப்படும் கைதியை எடுத்துட்டு போயிட்டு தூக்கில் போடுற மாதிரி அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சிடல. அவருக்கு எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தது சிலுவைக்கு முன்னால. ஒவ்வொரு விசாரணையிலும் நீதியாக தான் இருந்தார் அவர். எந்த ஒரு விசாரணையும் எந்த ஒரு குற்றமே அவரிடத்துல இல்லை. முதல் விசாரணையில் அந்த அண்ணா விசாரிக்கும் போது அங்கே நியாயமான ஒரு பதில் தான் சொன்னார். ஆமாம், நான் போதிச்சேன், ஜபாலயத்தில் போதிச்சேன், தேவாலயத்தில் போதிச்சேன். நான் போதிச்சதை நிறைய பேர் கேட்டாங்க, அவங்ககிட்ட போயிட்டு என்னுடைய போதகத்தை பற்றி கேளுனாரு. நியாயமான பதில் தான். ஆனால் அவருக்கு அங்கே அடி விழுந்தது. ரெண்டாவது விசாரணையில் நான் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தான்னாரு. பாருங்க, அது சரியான உண்மையான பதில் தான். அது ஆலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ள கட்டுவன்னு அவர் சொல்லியிருந்தார். தான் ஆவிக்குரிய ஆலயத்தை பற்றி சொன்னார் அவர். ஆனால் இவனுக்கு அதுக்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. அந்த காய்பாவை வந்து அங்கே ரொம்ப அவமானப்படுத்தி அவர் திரும்ப வந்து பிளாத்துக்கிட்ட அனுப்பியிருக்கிறார். 3வது விசாரணையில் இயேசு பிளாத்துக்கு போதிச்சிருக்கிறார், என்னுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய, இது நித்தியமான ராஜ்யம். பாருங்க, பிளாத்துவால் அங்கே எதுவும் செய்ய முடியல. 4வதா பிளாத்து வந்து ஏரோதுகிட்ட அனுப்புறாரு. ஏரோதுகிட்ட போகும்போது இயேசுகிட்ட ஏரோது நிறைய கேள்வி கேட்குறாரு. இயேசு பதில் சொல்லவே இல்லை. பதில் சொல்லாத பார்த்தப்போ ஏரோது கோபம் மூண்டு இருக்கிறாரு. அந்த கோபம் மூண்ட சமயத்தில் இந்த பிரதான ஆசாரியில் மூப்பர் என்ன செய்கிறாங்கன்னா, தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறாங்க, பிடிவாதமாக குற்றம் சாட்டுறாங்க. ஏரோது எதுவும் செய்யல. ஏரோது திருப்பி வந்து அங்கே ஒரு அவமானப்படுத்தி பிளாத்துக்கிட்ட அனுப்பிட்டாரு. 5வது விசாரணை. இந்த விசாரணையில் என்ன சம்பவிக்குது? 1 குறை 40 அடி சவுக்குனால வாங்கியிருக்கிறார். அவருடைய முதுகானது பிக்கப்பட்ட சூழ்நிலை. முதுகு பிற்கப்பட்டிருக்கிறது. சிவப்பான மேலங்கி உடுத்திருக்கிறாங்க. முள்ளுகளால் ஒரு முடி பின்னி தலை மேலே வச்சிருக்கிறாங்க. பாருங்க, அவர் வந்து அவமானப்படுத்தி பிற்பாடு அந்த கோல் எடுத்து அது மேலே அடிச்சிருக்கிறாங்க. ரத்தம் வந்துட்டு இருக்குது. மேலங்கி இப்போ கழட்டி சிலுவையில் அறையும்படி கொண்டு போனாங்க. 33வது வசனத்தை எங்கே கொண்டு போய் சிலுவையில் அறையிறாங்க? கபால ஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கோதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடி அவர் குடி கொடுத்தார்கள். அதே அவர் ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி நடந்தது. அவனைங்க அவர் குடிக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க? அது குடிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. பின்புதான் சிலுவையில் அறையிறாங்க. அவரை சிலுவையில் அறைந்த போது ஏறக்குறைய 9 மணி. அவர் வந்து கிட்டத்தட்ட 3 மணி வரை சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாரு. ஏறக்குறைய 6 மணி நேரம். 6 மணி நேரத்தில் எவ்வளோ பாடுகள் அவருக்கு இருந்தது. முதுகு பிற்கப்பட்டிருக்குது. தலை மேலே வச்ச அந்த முள்ளாலான அந்த இதை வந்து தடி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. ரத்தம் வந்துட்டு இருக்குது. ஏற்கனவே அவருடைய சரீரத்தில் நிறைய காயங்கள் இருக்குது. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. கைகள் ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறது. நிறைய ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? யாத்ராமம்ல படிச்சு பாருங்க, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குதுன்றார் கர்த்தர். இப்போ ரத்தம் எல்லாமே வெளியே போயிடுச்சுன்னா ஜீவன் இருக்காது இல்லையா? 35 இருந்து கவனிச்சு பாருங்க. ஒரு சிலுவையில் அறிந்த பின்பு சீட்டு போட்டு அவரோட வஸ்திரங்களை பிரித்து எடுத்துக்கிறாங்க. மனுஷனுக்கு அங்கே மதிப்பு இல்லை. வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. 37வது வசனத்தில் தலைக்கு மேலாக யூதருடைய ராஜாவே எழுதி போடுறாங்க. 38வது வசனத்தில் 2 கல்லறை அவரோடு கூட சிலுவையில் அறையிறாங்க. 39, 40 அந்த வழியில் போனவங்க என்ன செய்கிறாங்க? உங்களுடைய தலைகளை துளுக்கி இயேசுவை தூசித்தாங்கன்ற. அவங்க ஏன் தலைகளை துளுக்குனாங்க? கனவீனப்படுத்துறது. 40வது வசனத்தில் தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனான சிலுவையிலிருந்து இறங்கி வான்றான். ரொம்ப அவமானம், கூடுதலான பாடுகள். 41, 43 மற்றவங்களை இவங்க ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லையே. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இறங்கி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அவனை விசுவாசிப்போம். 43வது வசனம், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இனி இவன் மேல் பிரியமா இருந்து இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். 46வது வசனம், 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சமக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 80வது வசனத்தில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இயேசு இந்த பூமியில் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக இந்த எல்லா காரியங்கள் அவர் சம்பவித்தது.
அவருடைய ஊழிய நாட்களில் நிறைய அவமானம் அவருக்கு இருந்தது. மக்கள் அவரை புறக்கணித்தார்கள். அவருடைய மரணத்துக்கு முன்பு 5 விசாரணைகள் இருந்தது. அதில் இப்படிப்பட்ட பாடுகள் இருந்தது. அது சும்மா எடுத்துட்டு போயிட்டு அவர் சிலுவையில் அறைஞ்சிடல. இவை எல்லாவற்றையும் அவர் ஏன் சகித்து கொண்டார்? இவை எல்லாம் தனக்கு சம்பவிக்கும்ன்றது அவர் அறிந்திருந்தாரா? எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாலே அப்போஸ்தலர்கிட்ட சொல்லிட்டார். மற்ற 20ஆம் அதிகாரத்தில் அதை வச்சு தான் நம்ம துவங்கணும். எருசலேமுக்கு போகிற வழியில் தான் சொல்றாரு, இனிமேல் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே போன இந்த காரியங்கள் என்ன எனக்கு சம்பவிக்கும்னு சொன்னார். அவர் சொன்னபடி எல்லா காரியங்களும் சம்பவிச்சிருக்கிறது. அவர் இப்போது மரித்திருக்கின்றார். இனி அவர் சொன்னதிலிருந்து மீதியா இருக்குது. 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார்னு சொன்னார். அந்த காரியம் இனிமேல் சம்பவிக்கும். அப்போ இந்த காரியங்களை ஏன் நாம் படிக்கிறோம் என்றால், பிதாவுக்கு கீழ்ப்படித்தக்கதாக எப்படி தன்னை ஒப்புக் கொடுக்கும் மன விருப்பம் அவருக்கு இருந்தது. ஆச்சரியமான கீழ்ப்படுதல் இல்லையா? உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி.